பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு போதைப் பொருட்கள் வழங்குபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். புதிய நிர்வாகிகள் நியமன கூட்டத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழக தேசிய தலைவர் செல்வராஜ் கோரிக்கை. திருப்போரூர் ஜூலை 26 செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு தனியார் திருமண மண்டபத்தில் மன்னனின் மைந்தர்கள் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டமும் மன்னனின் மைந்தர்கள் கழக தேசிய தலைவர் சேனாதிபதி டாக்டர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்தனர். கட்சியில் தேசிய பொதுச் செயலாளராக பழனிவேல் மற்றும் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் அருண் ஆகியோரை புதியதாக நியமனம் செய்து கழக நிர்வாகிகள் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கழக தேசிய தலைவர் டாக்டர் செல்வராஜ், தேசிய அளவில் கட்சிக்கு அங்கீகாரம் உள்ளதாகவும் அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய கழக நிர்வாகிகளை நியமனம் செய்ய ஆலோசிக்கப்பட்டதை அடுத்து புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்ததுடன் எதிர்வரும் காலங்களில் தமிழகம் மற்றும் மத்திய அரசின் வட்டாரங்களில் கோலூச்சும் வண்ணம் அரிய பல செயல்திட்ட வடிவத்தை முன்னெடுக்க சீரிய முனைப்போடு செயல்பட்ட தளத்தில் ஆற்றல் மிகு அணிகளை கட்டமைக்க பணிகள் முடக்கிவிடப்பட்டு அதற்கான கள வீரர்கள் பணி செய்து வருவதாகவும் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் சமூக மாற்றத்திற்கான 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை கையெழுத்த இயக்க வாகன பேரணியும் சென்னையில் பேரணி நிறைவு தீர்மானம் நிறைவேற்ற கூட்டமும் நடைபெற திட்டமிட்டுள்ளதாகவும் தீர்மானம் நிறைவேற்ற இதழை விழா மேடையில் மத்திய மற்றும் மாநில அரசின் பிரதிநிதிகளுடன் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உளவுத்துறை செயல்பாட்டால் அடுத்த சமுதாயத்தை காக்க வேண்டும் என்றால் கட்டுப்பாட்டை அதிகமாக்கவும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீது கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கடுமையான தண்டனையை போதை ஒழிப்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய கள்ளுக்கடை திறப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படாது என்றும் கள்ளுக்கடை வைத்து பிழைக்கும் சமூக அதிகம் பேர் வசிக்கின்றனர். அதையே பிரதிநிதியாக தொழிலாக செய்தவர்கள் தற்போது நல்லுறவு இருப்பதாகவும் அரசு கள்ளுக்கடை திறக்க ஆவணம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.